லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் மிகவும் இனிமையான ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில முதலாக சீஷர்கள் சந்திக்கிற நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் மூலமாக தேவன் எங்க மத்தியில் இன்னைக்கு படிச்சு கொடுக்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஆவலாக இருக்காங்க. வாசிப்போமா? முதலாவது வசனம், லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் கேசனேரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். போதும். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நிற்கும் போது. யாரு பின்பு அவர்? சரியா? அந்த இடத்தில் இருக்கிறது திரளான ஜனங்கள். அப்ப திருப்பி வாசிக்க முடியுமா சிஸ்டர்? பின்பு அவர் கேசனேரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். சரி, இந்த இடத்துல நாங்க முதலாவது அறிய வேண்டும், என்ன இந்த கெனசரேத் என்னது? கடல். கெனசரேத் கடல் என்ற ஒரு விஷயம் எங்க இருக்கிறது? அப்படி ஒன்று தேடி பார்த்தா கிடைக்காது. இது எந்த இடத்தை குறித்து பேசுறாங்க? இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ஒரு இடம் குறித்து. ஆனா நீங்க கெனசரேத் என்ற ஒரு பேர்ல நீங்க தேடினா அந்த மாதிரி ஒரு கடல் இல்லை. கெனசரேத் என்று கடல் இல்லை. ஆனா கலீலியா கடல்னு ஒன்று இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த கடல்ல நாங்க நினைக்கிற மாதிரி, எங்களுடைய கடல் மாதிரி உப்பு தண்ணி இல்லை, அதுல நன்னீர் தண்ணி தான் இருக்கிறது. அப்ப அது ஒரு பெரிய குளம், கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் போனா இருக்கிற ஒரு குளம். தான் மலைகள்ல இருந்து அப்படியே ஒரு நீர் ஊற்றாக தொடர்ந்து அப்படியே ஒரு பெரிய ஆறாக வந்து தொடங்குற ஒரு இடம்தான் கெனசரேத். அப்ப கெனசரேத் என்றால் அது எபிரேய மொழியில சொல்றது கெனேசார். என்னது? கெனேசார். அப்ப கெனேசார் என்ற அந்த வார்த்தை மொழிபெயர்ப்போட நாங்க பார்க்கும் பொழுது ஆங்கில மொழியில எங்களுக்கு அர்த்தம் வருது பாரடைஸ். அப்படி என்றால் பாராதீசம், பாரடைஸ். பாரடைஸ் என்ற இடம் எங்களுக்கு காண முடியாது. அதுல விளக்கம் ஒரு மிகவும் அருமையான, எங்களுக்கு என்னது, புகழ்ந்த முடியாத மிகவும் அழகான ஒரு இடம் என்ற அர்த்தம். அந்த காலத்தில இருந்து கலீலியா கடல் இருக்கிற இடத்துக்கு யோப்பா பட்டணத்திலிருந்து ஒரு பாதை ஒன்று இருந்தது. ரோமர்கள் அந்த பாதை உண்டாக்கி இருந்தார்கள். என்னத்துக்கு? யோப்பா பட்டணம், யோப்பா துறைமுகமோட மெடிட்டேரியன் சி இல்லாட்டி மத்திய கிழக்கு அந்த கடல், அங்கிருந்து துறைமுகம் இல்லாட்டி ஷிப் அப்படியே வந்தது. அப்படியே ஒவ்வொரு நாடுகள் இருந்து ஆக்கள் இந்த கெனசரேத் கடல் இல்லாட்டி இல்ல கலீலியா கடல் கிட்ட வந்தாங்க. என்னத்துக்கு? மிகவும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்த, மிகவும் டூரிஸ்ட் வந்து போற ஒரு இடம். அதோட அந்த கடல் உள்ளுக்கு ஒரு மீன் ஒன்று இருந்தது. அந்த மீன் உங்களோட கடல்ல இருக்கிற இல்லாட்டி இந்த வத்தலை எலக்காந்த அந்த ரோட்ல இருக்கிற மீன் மாதிரி இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மீன் நான் பிறகு சொல்லி கொடுக்கிறேன், சரியா? ஆனா இந்த கெனசரேத் சொல்றது அந்த கலீலியா கடல் தான். கலீலியா கடலுக்கு பதிலாக கெனசரேத் சொல்றதுக்கு காரணம் அதுல இருக்கிற அழகுனால. அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, ஒரு நபர் தேவனுடைய வார்த்தை படிச்சு கொடுத்தாரா, அது கேட்கறதுக்கு திரளான ஜனங்கள் வந்ததா. யாரு அந்த அவர்? ஏன் அந்த இடத்துல மட்டும் அவர் என்று சொல்றார்? ஏன்னா அந்த இடத்துல இருந்தது ஒரு நபர். அந்த நபருக்கு நாங்க ஜெபம் பண்றது உண்டு, அந்த நபருக்கு நாங்க வணங்குறது உண்டு, அந்த நபர் மேல நாங்க விசுவாசிக்கிறது உண்டு. ஆனா அப்பொழுது அந்த மக்களுக்கு அந்த நபர் ஒரு சராசரியமான மனிதன் மட்டும் தான். அவர்கள் ஒரு தேவனாக அந்த நபரை அறியவில்லை, சராசரிய மனிதனாகத்தான் அறிந்தார். ஆனால் தற்போது நாங்க அவர் தேவனாகவும் ஏற்றுக்கொள்றார். வேற யாரும் இல்ல, அது இயேசு. இயேசு என்ற நபர் அந்த கலீலிய சமுதாயத்தில் அந்த மக்கள் மத்தியில
பிரசித்தமாக இருந்தது ஒரு டீச்சராக, ஒரு ரபியாக. எது போதிச்சாரு? பரலோக ராஜ்யம் குறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் குறிச்சு. அவர் சுவிசேஷம் சொல்லவே இல்லை, இயேசு வருகிறார்னு சொல்லவே இல்லை. அவர் தான் இயேசு. அப்ப எப்படி அவர் இயேசு வருகிறார் சொல்ல முடியும்? அப்ப அவர் எது குறிச்சு பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ராஜா உண்டு. அந்த ராஜாவுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. அந்த நியாய பிரமாணம் மூலமாக அவர் விரும்புகிறது என்னது? ஒரு ராஜ்யம் உருவாக்குறதுக்கு. அந்த ராஜ்யம் உள்ளுக்கு யார் இருக்காங்க? அந்த ராஜாவுடைய மகன்மார்கள், புத்திரர்கள். அவர்களுடைய முக்கியத்துவம் என்னது என்று படிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த சமயத்தில் அந்த இடங்கள்ல இருந்த யாருக்குமே இவர் மாதிரி படிச்சு கொடுக்க முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க இவரு சொல்றது? நாம் பேசுறது அன்னைக்கு இருந்த பின்னணியின் படி. அப்ப அந்த இடத்துல நீங்க இருந்தாரும் நான் இருந்தாரும் அவர் பார்த்துட்டு சொல்றது எப்படி? அவரு சார் அப்படிதான். ஓகே, அப்ப நாங்க போக வேண்டும் அந்த காலத்துக்கு. அப்ப திரளான ஜனங்கள் இந்த மாதிரி இல்ல. இந்த சபையில இதுக்கு விட ஜனங்கள் இருக்கணும். அப்படியே திரளான கூட்டம் இருந்தா என்ன நடக்கும்? எனக்கு பேச முடியாம போக முடியும். இங்கிருந்து குழந்தைகள் எல்லாம் வரும், இப்படி இருக்கும். அப்ப பின்னுக்கு போக வேண்டி வரும், இன்னும் வரும், இன்னும் வரும், இன்னும் வந்தா நாங்க இங்கேயே போக வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அங்க திரளான ஜனங்கள் அப்படி சுத்தி அவரோட இருந்தனால அவர் கஷ்டப்பட்டார். 2வது வசனம், அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவருக்கு ஒரு இது ஒண்ணு வந்துருச்சு. ஒரு டெக்னாலஜி அவரை பயன்படுத்தணும் நினைச்சார். அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறதுக்கு எது யூஸ் பண்றது பார்க்கும் பொழுது 2 படகுகள் இருந்தது. ஆனா அந்த நேரத்தில் கடலுக்கு போகவே இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யறாரு? கடல் போய் தொழிலுக்கு போய் துப்புரா பண்றாரு, கிளீன் பண்றாரு. என்ன கட்டாயம் அது செய்யணும். அப்படியே பார்த்தார், 2 படகுகள் உண்டு. அப்ப தேவன் தேடுறது என்னது? எது தேடுறது? பலகைகள். தேவன் பலகைகள் தேடுறது எப்படி தெரியுமா? மனிதர்களின் அடிப்படையில். மனிதருக்கு தேவன் மனிதன் தேடும் பொழுது தேவன் மனிதன் பார்க்கிறது எப்படியாக தெரியுமா? ஒரு படகு மாதிரி. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் விசுவாசி நான், அலைகளை கண்டு பயமில்லை, காற்றினையும் கடனிலையும் அடக்கிய ஆள்பவர் படகில் உண்டு. இப்ப இவர் கண்டாரு 2 படகு. 3வது வசனம், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை தரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். மேலே ஏறினார் ஒருத்தர். அப்ப கண்டுபிடிச்சாரு இதுல சொந்தக்காரன் யாரு? சீமோன் ஐயா. யார் இந்த சீமோன்? நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க பேதுரு. யாரு? பேதுரு ஐயா. ஆங்கிலக்காரங்க சொல்லுவாங்க இந்த கொஞ்ச நேரத்தில் ஆங்கில சர்வீஸ்ல பீட்டர்னு சொல்லுவாங்க. இஸ்டைல என்னது? பீட்டர் அப்போஸ்தலன் பீட்டர்னு சொல்லுவாங்க. இது எழுதுனது எந்த மொழியில? எந்த மொழியில எழுதினால? இந்த புதிய பாட்டு தமிழ்ல இருக்கு. தமிழ் வேதாகமம் யார் எழுதினார்? தமிழ் வேதாகமம் யாரு மொழிபெயர்ப்பு பண்ணாரு? எந்த வருஷம்? தமிழ் புலவர்கள் 1726 பர்த்தலோமேயு சீன்போல்ட் எங்க இந்தியால இருந்து புலவர்கள் அறிய வேண்டிய விஷயங்கள். அப்ப தமிழ்ல பேதுரு, ஆங்கில பீட்டர். இது எழுதினது கிரீக்க மொழியில. கிரீக்க மொழியில என்னது? பெட்ரோஸ். ஓகே. அப்ப இயேசு பேசின மொழி என்னது? அராமிய மொழி. அராமிய மொழியில இந்த சீமோன் ஐயாட பேர் என்னது? கேஃபார். அப்ப இவர் கண்டுபிடிச்சாரு, இதுக்கு சொந்தக்காரன் யாரு? இந்த கேஃபார், இல்லாட்டி சீமோன், பேதுரு. அப்ப முத தான் சந்திக்கிறது யாரு? பேதுரு சந்திக்கிறது. அப்ப கேட்டாரு, ஐயா உங்களுக்கு கொஞ்சம் இந்த படகு தர முடியுமா? அவர் ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தினாரு.
எனக்கு அங்கிருந்து பிரசங்க பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாரு, இப்படியே வரனால எனக்கு முடியாது. ஆகவே கொஞ்ச நேரத்துக்கு இந்த என்னது படகு கொடுங்க. அப்ப இந்த படகு அவர் பயன்படுத்தினார். என்ன தெரியுமா? இக்கரையில இருக்கிற ஜனங்கள் இக்கரையில வச்சு எங்க போகிறதுக்கு? அக்கறைக்கு போறதுக்கு. எனக்கு அக்கறை இக்கரைன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கு. அக்கறை என்றால் தண்ணி தானே, சரியா? அக்கறைக்கு போனார். அப்ப அக்கறையில இருந்து அந்த டெக்னாலஜி ஒன்று பயன்படுத்தினார். அக்கறையில இருந்து இக்கரைக்கு என்ன வரும்? காற்று. காற்று வரும். காற்று தெரிந்தானே? சொல்லாம வரும், சொல்லாமல் வரும், சொல்லி கொள்ளாமல் வரும். எப்ப வரும், எங்க வரும், எப்படி வரும்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் அடிச்சிருச்சு. என்னது? காற்று. அப்ப இயேசு அங்க இருந்து பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் அந்த காற்றின் மூலமாக ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஏன் அந்த காலத்தில் மைக் இல்லையே, அந்த காலத்தில் இதுல இருந்தா அவர் பயன்படுத்துற கப்பல் அதை இந்த படகு கேட்க மாட்டார். அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துற என்னத்துக்கு? படிச்சு கொடுக்கிறதுக்கு. யாரு? இயேசு. இயேசுட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? படிச்சு கொடுக்கிறது. எது? தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு அதிசயங்கள் ஒன்று, அற்புதங்கள் ஒன்று, விளங்குதா? சுகமளிப்பு என்று அதிகமாக இருக்கு. ஆனா வசனத்துக்கு பஞ்சம். இயேசு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவே இல்லை. இயேசுவினுடைய முழு நோக்கம் என்னது? தேவனுடைய ராஜ்யம் குறிச்சும் அந்த தேவனுடைய ராஜ்யம் குறிச்சு இருக்கிறதான நியாய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறது தான், என்னது படிச்சு கொடுக்கிறது தான் அவருடைய நோக்கம். ஆகவே அவர் அந்த டெக்னாலஜி பயன்படுத்தினார். இப்ப 4வது இப்ப இது கொடுத்தது யாரு? கொடுத்தது பேதுரு. இப்ப பேதுரு எப்படிப்பட்டவர்? இப்ப சபைக்கு ஒரு நபர் வந்தால் என்ன நடக்கும்? இந்த சபைக்கு ஒருத்தர் வரும், அவருக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லாத ஜனங்கள் சபைக்கு வந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். அக்கா 4வது வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சரி, யாரு சொன்னாரு? இயேசு சொன்னார். இப்ப நாங்க சிந்தித்து பார்ப்போம். ஓகே, நாங்க சிந்திக்கணும். ஏன்? இது சிந்திக்கிற காலம். சிந்தித்து பாருங்கள். கல்பனாக்கல்ல பலாண்ட சிந்திக்கிற காலம். ஓகே, அப்ப தேவனுடைய பிள்ளைகளும் சிந்தித்து பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல இருக்கிற நபர் யாரு? பேதுரு. பேதுருட தான் படகு. கேட்கறது யாரு? இயேசு. பேதுருக்கு இயேசு யாரு? ஒரு சராசரியமான ஒரு நபர். ஆனா அவர் ஒரு ரப்பி டீச்சர், சரியா? இவர் படகு கேட்டார். என்னத்துக்கு? ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு, அதை யூஸ் பண்றதுக்காக. ஓகே, அப்ப பேதுரு எப்படிப்பட்டவர்? ஒரு சபைக்கு ஒரு நபர் வந்தால் அந்த நபர் என்ன நடக்கும்? அந்த நபருக்கு, சபைக்கு ஒரு நபர் வந்தா, ரட்சிக்கப்படாத நபர் வந்தா என்ன நடக்கணும்? சொல்லுங்க பாப்போங்க. சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய ஜனங்களே சொல்லுங்க பாப்போம். வித்தியாசமா பார்க்க, உண்மையில வித்தியாசமா பார்க்கறாங்க. அதான் வித்தியாசமா பார்ப்பாங்க. வர எல்லாமே வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு? மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்திருக்கா? மாற்றங்கள் வரணும். அது நீங்க சொல்றீங்க, மாற்றங்கள் வரணுமா? ஆனா இந்த ஆள் யாரு? பேதுரு ஐயா. இதுதான் முத சந்திக்கிற இடம் இயேசு. ஆனா இந்த சந்திப்போட 3.5 வருஷம் போய் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா, இயேசு சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது ரோமர்கள், டேய் நீ இருந்துக்க தானே, நீ இருந்துக்க. இல்ல நான் இருக்கல. உனக்கு தெரிந்தானே இவர் இயேசுவா? இல்ல எனக்கு தெரியாது. உனக்கு தெரிந்தானே? இல்ல எனக்கு தெரியாது. எத்தனை முறை மறுதலிச்சாரு? 3 முறை. அதுக்கு முதல்ல கெத்செமனே. இது கெத்செமனே சபை தானே? கெத்செமனே. கெத்செமனே என்றால் என்னது? கெத்செமனே, கெத்செமனே. கெத்செமனே என்றால் எபிரேய மொழியில காட் ஷெமெம். காட் என்றால் இந்திரன், ஷெமெம் என்றால் ஆயில், ஆயில் பிரஸ், ஒலிவ ஆயில் பிரஸ். காட் ஷெமெம், கெத்செமனே. இயேசு அடிக்கடி கெத்செமனே போறார். என்னத்துக்கு தெரியுமா? உலகத்தில மரங்களில் நல்லா
ஆக்சிஜன் கொடுக்கிறது எது? ஒலிவ மரம். அப்ப அடிக்கடி அங்க போறார். கைது செய்யற நேரத்தில் அங்கதான் இருந்தார். அங்க இருக்கும் பொழுது அவனும் இருந்தார். அவர் இருந்தார், அவன் சொல்லக்கூடாது. அவர் யாரு? பேதுரு ஐயா. அந்த இடத்துல ஒரு நல்ல விசுவாசியாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போன நபராக என்னது பேசாம இருக்கணும். பாஞ்ச உடனே காது வெட்டினார். இயேசு கிட்ட இருக்கிற நபர் இப்படி செய்ய முடியுமா? இன்னொரு நபட காது வெட்ட முடியுமா? மல்கூஸ்ட காதையே அப்படியே பிரிச்சு எடுத்தார வெட்டி. இப்படி செய்ய முடியுமா? சபைக்கு வராக்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி செய்ய முடியுமா? கேளுங்களே, முடியுமா? செய்ய. ஆனா அவர் செஞ்சார். யாரு? பேதுரு. அப்படி என்றால் என்னது? அவருக்கு என்ன நடந்து? ரட்சிக்கப்பட்டிருக்காரா? ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அது வேற. ஆனா அவருடைய தன்மை மாறவில்லை. ஏன்? மீன்காரன். யாரு? பேதுரு. இப்ப இயேசு படகுல போய் படிச்சு கொடுத்தது முடிஞ்சு மறுபடியும் படகு வந்தது. வந்த உடனே இவர் என்ன செய்யணும்? தேங்க்யூ ஐயா, நன்றி, என்ற வேலை முடிஞ்சு இன்னொரு நாள் இதே இடத்துல இந்த சம்பவம் நடந்தா எனக்கு படகு திருப்பி தரங்க ஐயா, பாய், டாடா, காட் பிளஸ் யூ சொல்லி போகணும். இப்ப பாச பிரசாத் எங்களுக்கு ஒரு நப்பு வந்துருச்சு. அப்ப சொன்னாரு, ஐயா வந்து கொஞ்சம் எங்களுக்காக ஊழியம் செய்யுங்க. சரின்னு வந்தேன். இப்ப எனக்கு இப்ப இத்தோட செய்து 4 ஆராதனை கொடுத்தாச்சு. இப்ப நான் இந்த மேடைக்கு ஒருத்தர் எடுத்தால் அவருக்கு தான் அதிகாரம். போய் சரி உண்மை சரி எது எல்லாமே சொல்ல முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் பிரசங்கிக்கு உண்டு. இப்ப நான் அந்த அதிகாரம் பயன்படுத்திட்டு சரி சரி இப்ப இருந்தது போதும், நகை நட்டு எல்லாம் கழட்டிட்டு போடுங்க சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? அங்க இருந்து செருப்பு எல்லாம் இங்க வருமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சுட்டு பாரு. டே, இவன் வந்தது பிரசங்கம் பண்ண. அவரும் யோசிப்பார், இவனுக்கு நான் மேடை கொடுத்து சாரி இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, டே இறங்குடா சொல்லாம விடுவாரா? அவரு தெரிந்தானே பேச்சிலே கண்டுபிடிக்கலாம். நான் இவரு முத கண்டோடனே நான் பயந்துட்டேன். ஏன் தெரியுமா? டேய் யாண்டா இந்த பிரதர் ராஜேந்திரன் மறுபடியும் எழுந்து வந்தாரோ, விளங்குதா? அந்த மாதிரி மூஞ்சி இருந்தது. இன்னும் பார்த்த அசல் அவர் மாதிரி தான். நானே பயந்துட்டேன். சரி, இப்ப இப்படி செஞ்சா என்ன சொல்றாரு தெரியாது அவரு. ஆனா இது சொல்லணும் யாரு? பேதுரு. டேய், நான் உனக்கு படகு கொடுத்தது படிச்சு கொடுக்கறது, நீ எனக்கு சொல்ல தேவையில்லை எப்படி மீன் பிடிக்கணும், விளங்குதா? நீ தச்செண்ட புள்ள துண்டக்கானான் துணியக்கானான்னு எங்க நாசரத்துல இருந்து ஓடி வந்தவன் எங்க கலீலியாக்கு, விளங்குதா? நாசரத்துல உண்ட உறவினர்கள் உற்றார்கள், விளங்குதா? நீ அந்த என்னது அங்க ஜெபாலயத்துல நீ ஏசாயா 61வது அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்ல போய் அதெல்லாம் நீ சொல்லி அப்படித்தான் பேசணும். நீ சொல்லிட்டு கடைசியில நீங்க சொன்னீங்க என்னது? அந்த இடத்தில் இருக்கிறது நான் என்று. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து உனைய கொலை பண்ணு போகும் பொழுது உனக்கு இருக்கிற இடம் இல்லாம துண்ட காணாம துணிய காணாம இங்க ஓடி வந்து கலீலியாக்கு ஓடி வந்து என்னுடைய மாமியிட வீடு நீ வாடகைக்கு எடுத்து அங்க வாழ்கின்ற நீ அங்க இங்க சுத்தி படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு எப்படிடா தெரியும் மீன் பிடிக்கிறது? நீ ஒரு தச்சேண்டு புள்ளா அல்லவா? அப்படி எல்லாம் யோசிக்கணும் தானே. அந்த இடத்துல நான் இருந்தா யோசிப்பேன். அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருப்பேன். ஆனா இல்லைங்கதா, அவர் அப்படி யோசிக்கவே இல்லை பேதுரு. ஏன்? அவரும் ஷொக்காக பார்த்தாரு. என்னது? அவரு சொல்றாரு இவருக்கு மீன் பிடிக்க சொல்லி. தச்சேண்ட புள்ளைக்கு எப்படி தெரியும் மீன் பிடிக்க? விளங்குதா? பேதுருக்கு தெரியாதா? பேதுருக்கு எல்லாமே தெரியும். கலீலியா கடம் சுத்தி போனா என்னது? சுத்தி போனா 54 கிலோமீட்டர், விளங்குதா? அகலம் வந்து 13 கிலோமீட்டர், அப்ப ஆழம் வந்து 108 மீட்டர். இது எல்லாம் தெரியாது. எந்த இடத்துல நீந்துனா எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த காலத்துல மீன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரு. ஆனா மாப்புள்ள என்ன பதில் கொடுத்தாரு பாருங்களே. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர் என்ன பதில் கொடுத்தாரு? அடுத்த வசனம் வாசிப்போம் அக்கா. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, ராமுழுதும் ஐயோ கஷ்டப்பட்டோம் ஒண்ணுமே அகப்படவே இல்லை. யாரு? எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேதுரு. அவருக்கு மீன் அகப்பட்டலையா? பல வருடங்கள் மீன் பிடிக்கிறார். அவரு பிடிக்கிற மீன் ஏற்றுமதி செய்யறாரு எங்க? ஃபாரின் நாடுகளுக்கு.
அந்த 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 மீனுக்கு சொல்லது வந்து பீட்டர் ஃபிஷ். கிட்டத்தட்ட இந்த திலாப்பியா வெவ்மாலு இருக்கு தானே, ஏன்னா கடல் மாலு இல்லை, அது வெவ்மாலு. வெவ்மாலு தெரியும் தானே எல்லாருக்கும், திலாப்பியா தெரியும். என்னப்பா இங்க உள்ள ஆட்களுக்கு மீன் தெரியாதா? தெரியும், திலாப்பியா அந்த மாதிரி. ஆனா அந்த மீன்ல கலர் என்ன தெரியுமா? கோல்ட் கலர் மாதிரி. ஆண்டவருடைய நாட்டுல ஒரு குளம், அந்த குளம் முழு உலகம் பார்க்கிறது ஒரு கடலாக. அந்த கடல்ல ஒரு மீன் வகை, அந்த மீன் வகைக்கு பேர் வந்து பீட்டர் ஃபிஷ், பேதுருவினுடைய மீன். அதுதான் இப்ப உள்ள பேர். அந்த மீன் கொண்டு வந்து வேறொரு குளத்தில போடணும், இது க்ரோ பண்ணணும், பிரீட் உருவாக்கணும் சொல்லி கொண்டு வந்து போனா செத்து போகணும், சாகாது. ஏன்? ஆண்டவருடைய நாட்டில் ஆண்டவருடைய குளத்தில் இருக்கிற ஆண்டவருடைய மீன் வேறொரு எந்த ஒரு குளத்திலும் போட்டு வளர்க்க இயலாது. ஆகவே அந்நாட்களில் இருந்த அந்த மற்ற தேசங்கள்ல வாசிகள் வந்து அந்த மீன் பயங்கரமா அங்கிருந்து எடுத்துட்டு போனார்கள், ஏற்றுமதி செஞ்சாங்க. அப்ப பேதுரு வந்து ஒரு பயங்கர பணக்காரன். சில ஆக்கள் பிரசங்கம் பண்றாரு, என்னது அவரு ஏழையா இருந்தார். அவர் இருக்கிறது கலிலேயா, அவர் இருக்கிற நகரம் வந்து கப்பர்நாகும். நாகும் தீர்க்கதரிசியினுடைய நகரம். அந்த நகரத்தில் ஒரு சினகோக் இருக்கு, ஜெபாலயம். இஸ்ரவேல் நாட்டில் மிகவும் சிறந்த மிகவும் பெருமதியான ஜெபாலயம் அங்கத்தான் இருக்கு. அதுல ஒரு மெம்பர் யாரு? பேதுரு. சாதாரணமான ஆட்களுக்கு அந்த ஜெபாலயத்துக்கு போக முடியாது. ஆனா இவருடைய பேச்சு எப்படி தெரியுமா? எங்க எப்படி இருந்தாலும், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், இந்த மீன்காரங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, விளங்குதா? எப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு உடுத்துற சிஸ்டம் இருக்கு. எவ்வளவு பண வசதி இருந்தாலும், எவ்வளவு பெரிய போட்டு சின்ன போட்டு மா போட்டு எது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேச்சு திறமை ஒன்று இருக்கு. டேய் எவடா, பேசவே தெரியாது, வாய் திறந்தா விளங்குதா? பண்டைய காலத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வாய் வழியாக வரும். ஆமா தானே? ஏன்? அவங்களோட தொழில் அப்படி, கடலோட சூரியனுக்கு கீழே கஷ்டம். அதனால அவங்க அப்படி பழகிருச்சு. எவ்வளவு காசு இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கியம் இருந்தாலும், அந்த என்னது என்ன சொல்றது வந்து சாரம் தானே, சாரம் இப்படி மேல அடிச்சுட்டு இப்படி 2-3 என்னது பட்டன் எல்லாம் கழட்டி இப்படி தாதா மாதிரி போகாட்டி அதுல ஒரு என்னது அவங்களோட ஒரு குஷி இல்லை, விளங்குதா? அதனால அவங்க பழகிருச்சு. இதே மாதிரிதான் பேதுரு. பேசவே தெரியாது, விளங்குதா? பாஞ்சா சொல்றது வேற என்னமோ, பேசுறதுக்கும் பயம் அவரோட. அந்த மாதிரி ஒரு வாய். ஆனா இவரு ஐயரே ராவ் முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஒண்ணுமே அகப்படவே இல்லை சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? இயேசுக்கு. அடுத்த வசனம் பாருங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலை போடுகிறேன். இப்ப இவருக்கு தெரியும், இவர் ஒரு சராசரியமான இயேசு மட்டும் தான் மனிதன். ஆனா இவருடைய தேவத்தன்மை இப்பொழுது தெரியாது. ஏன்? முத சந்திக்கிறது. அதுக்கு முதல்ல சந்திச்சார், என்னதுக்கு? வாடகை வீடு அந்த பிசினஸோட சந்திச்சாரு. ஆனா ரொம்ப க்ளோஸ்னஸ் இல்ல. இவர் இந்த நேரத்தில் அவருக்கு அறியாம சொன்னாரு, உம்முடைய வார்த்தையின்படியே வலை வீசுகிறேன். எதனால? உண்மையாகவே அந்த இடத்தில் இருந்தவர் யாரு? வார்த்தையானவர். ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக வந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக பிறந்தார். யாரு? இயேசு. யோவான் 1:1. அப்ப இந்த இடத்தில் இருந்தவர் யாரு? தேவன். ஆனா மனிதன், 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 தேவன். புரியாது. இயேசு குறிச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நீங்க தோத்திரம் சொல்ல சொன்னா ஸ்தோத்திரம், தோத்திரம், 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 நன்றி சொல்ல சொன்னா நன்றி, நன்றி, நன்றி சொல்றாது. ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்லணும், வந்து அழகா நன்றி சொல். ஐயா நீங்க குடிச்ச ரட்சிப்புக்காக நன்றி, ஐயா நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, ஐயா கொடுத்த சகல இந்த பண வசதிக்காக நன்றி. இப்ப நன்றி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. ஆனா சபைக்கு வந்தா இப்ப பார்த்தாலும் நன்றி, 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 நன்றின்னு நன்றியே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுத்தா அந்த பிச்சைக்காரன் பின்னிக்கு ரோட்டு முழுக்கா நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா சொல்லி பின்னிக்கு வந்தா வந்து அந்த பிச்சைக்காரன் என்ன நினைப்பான், விளங்குதா? அப்ப இன்னைக்கு நாங்க பைத்தியக்காரங்கள் மாதிரி நன்றி 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 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் அதை ஏற்றுக்கொள்ளாரு. பரவாயில்லை, இவருக்கு ஒன்றும் தெரியாது, கழுத இருக்கட்டும் சொல்லி ஏற்றுக்கொள்வார்.
புரியுதா? அப்படிதான் தேவன் பார்க்கிறார். இப்ப 5வது வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்ப இவர் வலை போட்ட உடனே என்ன வருது? மீன். என்ன நடந்துச்சு? வலைக்கு என்ன நடந்துச்சு? கிழிஞ்சிருச்சு. எங்க அப்பா, இப்ப என்னத்துக்காக இவர் போட்டாரு? அது தேவனுடைய வார்த்தை, இயேசுனால. அவர் அந்த செஞ்ச அந்த விஷயம்னால, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால என்ன வந்தது? வலை கிளியாளவருக்கு எனது ஆசீர்வாதம் வந்தது. தேவனுடைய ஜனங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அனுபவங்களுக்கு இல்ல, அற்புதங்களுக்கு இல்ல, அடையாளங்களுக்கு இல்ல, தீர்க்க தரிசனங்களுக்கு இல்ல, ப்ரொஃபட்க்கு இல்ல, அப்போஸ்தலர்களுக்கு இல்ல. வழங்குதா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வசனத்துக்கு. ஆனா அவன் என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? அந்தியாகும் பொழுது செம்பருத்திக்கு. செம்பருத்தி முடிஞ்சு வரும். என்னது? செம்பருத்தி தாயின்னு வரும். அது பாக்குறது. செம்பருத்தி தாய் முடியும் பொழுது செம்பருத்தி என்ன வரும்? சித்தி வரும். இப்படி அறாவருக்கு ஒருக்கா டிராமா வரும். இப்படி வருதே ஒவ்வொரு சேனல்ல. எங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? ஐயோ பாஸ்டர் வலி, அங்க வலி, இங்க இடி, எங்க அது கூரை இல்ல, இருக்கிற கூரையும் காணாம போகும். ஏன்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனா இவர் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வலை வீசுகிறார். இப்ப இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேதுருக்கு, இவ்வளவு காலம் ஒரு என்னது மீனவராக இருந்த இவருக்கு, இவ்வளவு அனுபவசாலிக்கு வாழ்க்கையில கண்டாதபடி என்ன வருது? மீன். வலைய கிளிற அளவுக்கு ஆசீர்வாதம் வரும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா? வார்த்தைக்கு. அப்ப வார்த்தை என்ன செய்யணும்? அனுதினமும் தியானிக்கணும், வாசிக்கணும். இதுதான் எங்களுடைய பங்கு. கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய பங்கு. எங்களுடைய பங்கு. அப்ப என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆனா நாங்க ஆசீர்வாதம் தேடி மட்டும் தான் போறோம். ஏன் சபைக்கு வரீங்க? ஆசீர்வாதமா இருக்கிறது, அதனால சபைக்கு வரும். எப்ப பார்த்தாலும் சபைக்கு வருது ஆசீர்வாதம் எடுக்கிறது. ஆனா சபைக்கு வரணும் என்னதுக்கு தெரியுமா? இருக்கிறதே அந்த ஊழியம் செய்யறதுக்கு தான். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் வரும். ஆனா நீதியும் ராஜ்யம் தேடுறது என்னது? ஆசீர்வாதம். அதனால எப்ப பார்த்தாலும் கழுத மாதிரி இல்ல என்று இருக்கும். ஆமா தானே? நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான். அப்ப இவர் வலை வீசுகிறாரு. வலை கிளியலாருக்கு ஆசீர்வாதம் வரும். இப்ப அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன நடக்கும்? அடுத்த வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அடுத்த வசனம். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். இந்த இடத்துல நான் இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி பிளெஸிங் எப்ப வரும்? நானே எங்கேயாவது கப்பல் கொண்டு வந்து நானே ஃபில் பண்ணி அடே 2-3 என்ன வாடகைக்கு எல்லாம் இது வாங்குவேன். என்ன அது ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு நான் ஸ்டாக் பண்ணுவேன். எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். கஞ்சா முட்டியாக இருக்கேன். ஆனா அந்த இடத்துல பேதுரு ஆசீர்வாதம் வரும் பொழுது என்ன செஞ்சாரு? பகிர்ந்து கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது கஞ்சா முட்டியாக கூடாது, பகிர்ந்து கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஆசீர்வாதம் வேணும் 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 சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு எவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. கஞ்சா முட்டியாகவே இருக்கார். ஆனா பேதுரு அப்படி இல்ல. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. அவர் வலை வீசிட்டார். எனக்கு தமிழ் தெரியாது, மன்னிச்சிருங்க. நான் உண்மையில தமிழால் இல்லை, எனக்கு வாசிக்கலாம் முடியாது. அதனால என்ன சொல்லணும் எனக்கே தெரியாது. ஓகே, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க போயிட்டு கேளுங்க, ஏன் நான் தான் இவர் இப்படி பேசினாரு சொல்லி. ஓகே, இப்ப இவரு என்ன செய்யறாரு? தாங்கிட்ட வச்சுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யறாரு? மற்ற ஆக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது, ஆசீர்வாதம் ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அது என்னது, காலம் போகும் பொழுது அது பழுதாகும், அதுல ஒரு வேலை செய்ய முடியாம போகும், அப்படியே இருந்து நாசமாவே போகும். அதனால கொடுக்கணும். ஆசீர்வாதம் வந்தா ஒரே இடத்துல நிக்க கூடாது, அப்படி வலிஞ்சுகிட்டு போகணும். சங்கீதம் 133, சகோதரர்கள் ஒரு நிமித்து வாசம் செய்யும் பொழுது எத்தனை அழகு. அந்த தேவனுடைய அபிஷேகம் அப்படியே ஊற்றி பாஞ்சி போகும். ஆசீர்வாதமும் இப்படிதான். ஆனா ஆசீர்வாதம் வந்த உடனே எண்ட சொத்து நீ போகும்பொழுது எடுத்துட்டு போறியோ, ஆண்டவர் கேட்பாரு மேல இந்த கழுத. இது ஆண்டவர் கேட்கிறது. சரியா? அப்ப அவர் எல்லாத்துக்கும் கொடுத்தார். சரியா? அடுத்த பேருக்கு பாருங்க, அடுத்த வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இவரு திட்டணும் யாருக்கு? இயேசுக்கு. ஒன்னும் திட்டல, இவருக்கு ஷாக். எனக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு அவரு மனம் திரும்புறாரு. நான் இதுக்கு காரணமானவே இல்லை, இதெல்லாம் எனக்கு நடக்கூடாது ஐயா ஐயோ சொல்லினது. ஆசீர்வாதங்களுக்கு பிறகு என்ன வரணும்? மனம் திரும்பு. இது என்னது? ஆசீர்வாதம் வந்தோடனே கார் இல்ல, இவ்வளவு கார் இல்ல சொல்லி ஜெபிச்சார், கார் கிடைச்சார். கார் கிடைச்ச உடனே அந்த கார் சாவி இப்படி அடிச்சுக்கிட்டு இப்படிதான் மாம்புல போறது. முன்ன ஐயா கார் ஜெபிக்கணும், கஷ்டம். மன்னார் வரைக்கும் போகணும், 240 கிலோமீட்டர் போகணும், கார் ஒண்ணு வேணும். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுவா. இப்ப சபைக்கு வருது, சாவி அடிச்சுட்டு, ஹலோ பாஸ்டர், ஹவ் ஆர் யூ? கழுத. பெருமை வேணுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆண்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை, நீர் இல்லாம எனக்கு எதுவுமே செய்யும். அந்த மனப்பான்மை எங்க இப்ப உள்ள கிறிஸ்தவர்களுக்கு. இந்த சுபிச்சம் சொல்ல பிசாசு இப்ப கிறிஸ்தவர்கள் அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நடு திருவர இருக்கிற கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க. சுபிச்சம் எங்கய்யா இயேசு சுபிச்சம் பிரசங்கம் பண்ணாரு? எந்த வசனத்தில இயேசு சுபிச்சம் பிரசங்கம் பண்ணார்? அவரு சுபிச்சம் ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கம் பண்ணவே இல்லை. ப்ராஸ்பெரிட்டின்னு ஒன்னும் வேதாகமத்தில இல்ல. இயேசு பிரசங்கம் பண்ணது காமன்வெல்த். இருக்கும் பொழுது நாங்க பழக்க தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதாது. பழக்க தோஷத்துக்கு சபைக்கு வந்தா சரி வராது. பழக்க தோஷத்துக்கு ஆராதனை செஞ்சா சரி வராது. பழக்க தோஷத்துக்கு வந்து ஆராதனை செஞ்சா சரி வராது. மனதார தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப வாழ்க்கையில சிந்திக்க முடியாத, நடக்க முடியாத விஷயங்கள், சாத்தியமான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடக்கும். ஏன் தெரியுமா? நீங்களும் நாங்களும் இந்த பூமிக்கு சொந்தக்காரங்கள் அல்ல. நீங்க நினைக்கிறீங்களா, நான் செத்து போக போறேன்? நான் ஒன்னும் இல்லை. செத்து போனாலும் நான் நித்திய காலமா வாழ்ற ஒரு நபர் என்ற எண்ணிக்கை இருக்கணும்.